சி கைஸ், நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். 24,500 புட் ஆப்ஷன் வந்து 170 வந்து லிமிட் ஆர்டர் போடுங்க. அதே மாதிரி கீழே வந்து 163 வந்து பிஇபிக்கு கீழே ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ இவன் வந்து என்ன வந்து இப்போ வந்து பண்ண போகிறான் அப்படின்றத பார்க்கலாம். இது ஏன்னா இந்த பிஇபி லெவல் 164 கீழே வந்துட்டு அவன் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல் வரைக்கும் வரணும். இதுதான் வந்து லாஜிக். ஸோ இவன் வீக் ஆகிறான் அப்படின்னா, அதாவது இவன் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் போயிட்டு அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே விழுந்தவன் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணவன் பிஇபியை பிரேக் பண்ணிட்டான். கரெக்டாக ஓப்பனை பிரேக் பண்ணி பிஇபியை பிரேக் பண்ணிட்டான். பிஇபியை பிரேக் பண்ண என்ன பண்ணணும், எஸ்எல் என்ட்ரின்ற 119 லெவல் வரைக்கும் வரணும் கீழே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த பிரேக் இன் பாயிண்ட் 164 பிரேக் பண்ணிவிட்டு அவன் அதுக்கு கீழே வந்து இந்த லெவலோடு அப்படியே நின்ட்டான். அதுக்கு கீழே வரமாட்டான்றான். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான், அதாவது 150. ஸோ இந்த லெவல்லே வந்து சஸ்டெயின் ஆகிறான். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 24,400 புட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். ஸோ அவனும் அந்த பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து வரதுக்கு ட்ரை பண்ணி சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த பாட்டம் சப்போர்ட் லெவலுக்குலாம் போகவே இல்லை. அவனும் வந்து ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்தவன் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணான், ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் இன் பாயிண்ட்டும் பிரேக் பண்ணி கீழே வந்தவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை பிரேக் பண்ணான். இவன் கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் எஸ்எல் என்ட்ரியை பிரேக் பண்ணிவிட்டு பாட்டம் சப்போர்ட்டுக்கு போகணும். பட் அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்டாப் லாஸ் என்ட்ரியோடு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 113க்கு கீழே வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் போயிட்டு அப்படியே அவன் அங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் தான் காரணம். நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் திரும்ப மெசேஜ் வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கால் அண்ட் போட்டு ரெண்டுமே வந்து நான் வந்து மாறி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இங்கே பாருங்கள், 113ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு 120 ரூபா போயிட்டான். குயிக்காக ஒரு 7 பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தரக்கூடிய லெவல்ஸோட பர்ஃபெக்டான அந்த ஒரு வேலிடு லெவல் பாருங்கள், எவ்வளோ தூரம் அக்யூரசி இருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி 300 புட் ஆப்ஷன் வந்து அந்த பாட்டம் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்துருப்பான். 78 அப்படின்ற லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ இந்த எல்லா தகவலுமே உங்களுக்கு நான் டெலகிராமில் ஜஸ்ட் இப்போ தான் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணேன். இவன் சப்போர்ட் எடுக்க போகிறான், ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. ஒருவேளை இவன் சப்போர்ட் எடுக்காமல் ட்ராப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே 24,500 வந்து உங்களை ட்ராப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் சைடில் சப்போர்ட் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24,200 ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு அந்த 320 உடச்சி அவனால் மேலே போக முடியல. தெரியுதுங்களா? ஸோ இந்த 320ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவலு. ஸோ அதை வந்து குரூப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் டெலகிராமில். ஸோ 320க்கு மேலே போகும்போது தான் ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இஃப் 320 unable to reach above then PE try to take support in BEP area 24,500 focus that அப்படின்றத இந்த குவைத் டைமுக்கு 9:21 நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள், 24,200 கால் 320 லெவலும் அண்டு 24,500 புட் ஆப்ஷன் பிரேக் இன் பாயிண்ட் லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்றத 9:22க்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே வந்து வித்தின் ஏ மினிட் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், 24,500ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு லெவல் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் லெவலையும் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆக்சுவலாக இவன் வந்து 500 லெவலில் போய்ட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருந்தது. ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போக விடாமல் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணதுனால இப்போ வந்து கால் ஆப்ஷனில் மேலே போக முடியாமல் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறான். புட் ஆப்ஷன் சைடில் பையர்ஸ்க்கு நல்ல ஒரு மொமெண்டம் சப்போர்ட் எடுத்ததுனால கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட்டில் போட்ட ஒவ்வொரு லெவல்ஸுமே வந்து சூப்பராக வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். கால் சைடில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? 24,200 நம்ம சொன்ன அந்த எல்லா லெவலுமே வந்து அச்சீவ் பண்ணிட்டான் பாருங்கள். பிஇபி லெவல் 174, அதுக்கு மேலே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து 296 அப் டு 320 வரையும் லெவல் தந்துருந்தேன். 320 வரையும் லெவல் போயிட்டான். எனக்கு 319 18 வரையும் போயிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் 99% நம்ம டார்கெட் அச்சீவ்டு. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து நம்ம வந்து லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருந்தோம். அதே லெவலில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கான்றதை பாருங்கள். 24
500 புட் ஆப்ஷன் இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்றது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் என்ன இப்போ சொல்லியிருந்தேன்னா 163 எஸ்எல் வச்சுட்டு 170 நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஸோ இது எல்லாமே லைவ் கைஸ். எதுவுமே வந்து உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் லைவில் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பேர் எனக்கு ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து நான் லைவ் ட்ரேடிங் வரதுக்கும் நான் வந்து லைவ் வீடியோ ட்ரேடிங் லைவில் யூடியூப்பில் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வராங்களோ அதை பொறுத்து தான் அந்த முடிவு எடுப்பேன். சரிங்களா? ஸோ எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். பாருங்கள் கைஸ், ஸோ நம்ம சொன்னபடியே இப்போ வந்து இவன் ஓப்பன் வரைக்கும் போகணும். இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தவன் 24,500 புட் ஆப்ஷனு பிஇபி லெவலில் தக்க வச்சுக்கிட்டான் அப்படின்னா அடுத்து அவன் 205 லெவலில் போய் ரீச் ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லெவல் இந்த லெவலில் இருக்குது 187, அப்படி இல்லைன்னா 190 லெவல் போய்ட்டு அவன் டார்கெட்டை போய் தொடணும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஒரு ரிவர்சல் சின்னதாக கிடைச்சிது. ஸோ அந்த இடத்துல திரும்ப ரிஜெக்ஷனும் எடுத்திருந்தான். ஸோ அதனால் இந்த இடம் வந்து முக்கியம். 189 ஆர் 190 லெவல் முக்கியம். ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணான்னா 205, அதையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 238 ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி போவோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,400 புட் ஆப்ஷன். அவனும் வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டான். அட் த சேம் டைம் 24,300 அவன் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ அடுத்து இவங்க என்ன பண்ணணும்னா இந்த பாட்டம் சப்போர்ட் எடுத்தவன் எஸ்எல் என்ட்ரி நோக்கி போகணும், கட்டாயம் போகணும். போனால் தான் இவங்க ஸ்ட்ராங்கு. அப்படி இல்லைன்னா வீக் ஆகிடுவான். இங்கேருந்து திரும்ப ரிவர்சல் ஆகிடுவான், கால் சைடில் மொமெண்டம் போயிடும். ஸோ அதுக்கு கால் சைடில் நல்லா வீக்காக வரான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணணும். 24,200 கால் ஆப்ஷனு. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி கீழே விழணும். இதுதான் கைஸ் மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கால் போட்டு இப்போ கரண்ட்லி இருக்க ஸ்பாட்டோட லெவல் என்ன, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் ஒரு ஸ்ட்ரைக்கு கீழே இருக்க கால் ஆப்ஷனும் கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் புரியும். ஸோ மார்னிங்லேருந்து நான் சொல்லக்கூடிய லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ரேஞ்சை வச்சு நான் 24,400 புட் ஆப்ஷனும் 24,300 24,200 கால் ஆப்ஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப வேலிடாக இருக்கும். இப்போ பாருங்கள், படித்து பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் படித்து பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் கைஸ். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து அவங்களோட லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தெரியாமல் காசை தொலைச்சிட்டு எப்படி அதை ரெக்கவர் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம காலையிலேயே எல்லா லெவல்ஸும் தந்துட்டோம். ஸோ நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகிடுச்சு கால் சைடில் ஆல்ரெடி. இப்போ புட் ஆப்ஷனில் ஒரு மொமெண்டம் வந்து போகுன்ற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்றத. 24,500 புட் ஆப்ஷன். ஸோ பாருங்கள், அவன் வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா திரும்பவும் நான் முன்னாடியே ஒரு மெசேஜ் போட்டேன். ஸ்பாட்டில் வந்து 24,500 சைக்காலஜிக்கல் லெவலுக்கு இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக போய்ட்டு ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸை வந்து பேனிக் பண்ண வைக்கிறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ண ஒரு வாட்டி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஒரு சினாரியோ. சரிங்களா? ஸோ இது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், ரெண்டு பேர் சைட்லேயும் பார்க்கணும். கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸ் ரெண்டு சைட்லேயும் பார்க்கணும். ஸோ யார் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, யார் வந்து பேனிக் ஆகி திரும்ப அவங்க வந்து செல்லிங்கை வந்து பையிங்காக யார் மாற்றுறா அப்படின்றத எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து 200 வந்து திரும்பவும் வந்து ரிவர்சலாக ட்ரை பண்ணுவோம். இந்த 269 பிரேக் பண்ணலை அப்படின்னா அதே மாதிரி 250 அவனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இது வரைக்கும் கீழே வரல அப்படின்னாலே திரும்ப இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடுவான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிபனாச்சி லெவல் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி இதுக்கு கூட கம்பைன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, எங்கே ரிஜெக்ஷன் எடுக்கிறான், எதனால் எடுக்கிறான் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாலேயே ஒரு சில நேரத்தில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது தப்பாக கூட போகும். சரிங்களா? மார்க்கெட்டுன்றது ஒருத்தர் சொல்கிறத வச்சு மட்டுமே போகாது. இது வந்து அனுபவம் தேவை. சரிங்களா?
ஸோ எவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? நான் சொல்கிறது மட்டும்தான் மார்க்கெட்டில் நடக்கணுன்றது விதி கிடையாது. மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை யாராலையும் வெல்ல முடியாது. சரிங்களா? மார்க்கெட்டை நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம அதை நமக்கான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டை வியூவை பார்க்கணும். உங்களோட வியூ எப்படி இருக்கணும்னா, மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாகவும் யோசித்து பார்க்கணும். ஆனால் அகைன்ஸ்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் லாஜிக்கலாக ட்ரேட் பண்ணணும். லாஜிக் மார்க்கெட்டு ஏன் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறான், ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்ற விஷயங்களை எப்படி பார்க்கணுன்னா இந்த மேக்ஸ் அடிப்படையில் தான் பார்க்கணும். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு 1 டே பிஃபோரு என்எஸ்சி வெப்சைட்டில் தந்துடுவாங்க. பாருங்கள், நான் சொன்னேன்னா 269 பிரேக் பண்ணலை அப்படின்னா கால் சைடில் திரும்பவும் மொமெண்டம் எடுக்க ட்ரை பண்ணுவான். இந்த 296 320 லெவலில் திரும்ப 320 கூட நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அதை டச் பண்ணினதுக்கப்புறம் குயிக்காக ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் 20 to 40 பாயிண்ட்ஸ் சாலிடாக மாடிப்பாங்க. பாருங்கள், 340 ஒன்று நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி 360 மார்க் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக அந்த இடத்துல அவங்க பாயிண்ட்ஸ் வரான்னு பாருங்கள். ஒன்ஸ் 320 பிரேக் பண்ணால் தான். சரிங்களா? பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24500 புட் ஆப்ஷன் வீக் ஆகும். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து அவன் கீழே ரிவர்சலில் கீழே இந்த எஸ்எல் பாயிண்ட்டு 119 வரைக்கும் வரணும். 170லேருந்து 119 வரணும். 50 பாயிண்ட் இருக்குது. இந்த 50 பாயிண்ட் புட் சைடில் வீக் ஆகும்போது அட்லீஸ்ட் அதில் ஒரு 35 பாயிண்ட்ஸ் நமக்கு கால் சைடில் கிடைக்கும். 35 to 40 பாயிண்ட்ஸ் கால் சைடில் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஏன் ரிவர்சல் ஆகிறான்றதை நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள், 24300 அவன் பாட்டம் சப்போர்ட் எடுத்தானே தவிர அவனால் அங்கே போய் 116 ஸ்டாப் லாஸ் லெவலில் போய் ரீச் பண்ண முடியலை. சரிங்களா? அதுக்கு காரணம் என்ன? இங்கே பாருங்கள், இந்த 400 புட்டும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே அவனால் போய் ரீச் ஆக முடியல. அவனும் என்ன பண்ணுறான், தடுமாறுறான். எஸ்எல் என்ட்ரிலேருந்து அப்படியே தடுமாறிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவன் இங்கே கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாலே திரும்ப என்ன பண்ணுவான், எஸ்எல் 113 பிரேக் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் சப்போர்ட் 52 டச் பண்ணுவான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் நமக்கு கால் சைடில் மொமெண்டமாக க்ரியேட் ஆகும். சரிங்களா? அதுதான் இப்போ நடக்க போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள். ஸோ லைவில் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், லைவ் அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் லைவ் ட்ரேடிங் கூட பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் எனக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லைவ் ட்ரேடு கண்டிப்பாக உங்களுக்காக வாய்ப்புகள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் லைவ் ட்ரேடில் வரேன். எங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எங்கே எக்ஸிக்ட் ஆகணும் அப்படின்றத லைவாகவே நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம ஒருத்தருக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ எனக்கும் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு மன திருப்தி இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நான் சொல்லித்தரதுனால கெட்டு போக போகிறதில்ல. ஸோ நல்ல விஷயங்களை தெரியாத பிகினர்ஸ்க்கே சொல்லித்தரதில்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனுபவன்றதை ஷேர் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுல எந்த வித தப்பும் கிடையாது கைஸ். பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக 296 திரும்ப வந்துட்டான் பாருங்கள். ஸோ நம்மளை ட்ராப் பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேங்க. பாருங்கள், இஃப் கெட்டிங் சப்போர்ட் பிஇபி அண்ட் சஸ்டெயின் ஒன்லி PE 24500 வேலிட் அன்லெஸ் ட்ராப் பாசிபிள் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேங்க. பாருங்கள், அதே மாதிரி 164 to 169 சஸ்டெயின் ஆனால் மட்டும் நீங்கள் இந்த 24500 புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதே தெளிவாக மெசேஜ் போட்டிருந்தேன். அதே மாதிரி புட்டு லிமிட் ஆர்டர் 170 கீப் எஸ்எல் 163 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அவன் அந்த 170க்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான். 163 கிட்ட வந்துட்டாங்க. பாருங்கள்,
டெர்மினேட் பண்ணி ட்ரை பண்ணுறான், பட் போக முடியல அவனால். ஸோ இது அந்த லிமிட் ஆர்டர் போட்டுங்கன்னா கண்டிப்பாக இந்த எஸ்எல் அடிச்சிருப்பான். பாருங்கள், இவன் வீக் ஆகிட்டான்னா கால் சைடில் பாருங்கள், கால் சைடில் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்பேரிசன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, யார் சம பலத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து போட்டியிட முடியும். இது வந்து ஒரு தராசு இருக்குன்னா, தராசில் 1 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை வைக்கிறீங்கன்னா 1 கிலோ எடைக்கல்லை வச்சா தான் அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், காட்டும். நீங்கள் அதுக்கு கம்மியாக 1/2 கிலோ கல்லை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கமாக தான் ஒன் சைடாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து யார் சம பலத்தோடு இருக்கவங்க தான் நீங்கள் வந்து போட்டி போட முடியும். ஸோ அப்போ தான் வந்து அந்த சமபலத்தில் இருக்கவங்க எந்த இடத்துல யார் வீக் ஆகிறா, யார் ஸ்ட்ராங் ஆகிறா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான் மார்க்கெட்டு. இதுதான் சிம்பிள் லாஜிக் கைஸ். சரிங்களா? இப்போ நம்ம கை பலம் கூட நம்ம சின்ன வயசில் விளையாடுவோங்க. 2 பேர் ஆப்போசிட்டில் இருந்துட்டு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு யார் பலசாலி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எந்த பக்கம் பலம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸாக சாய்க்கும் போது அந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஒரு சைடில் கீழே விழுந்துருவாங்க, ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? அதுதான் மார்க்கெட்டும். ஸோ யார் பலசாலி அப்படின்றத இந்த மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்து இந்த ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ யார் அந்த நம்ம தரக்கூடிய ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி, இந்த லெவல்ஸ் எல்லாம் யார் தக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பலசாலி. யார் ப்ரீவியஸ் லோஸ்க்கு கீழே வராங்களோ அட் த சேம் டைம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே, எஸ்எல் என்ட்ரி கீழே போகிறாங்களோ அவங்களாம் வந்து பலவீனமாக இருக்காங்க, வீக்னஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் கைஸ். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். நான் தரக்கூடிய ஒவ்வொரு வேலிடான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லட்ச ரூபா கோடி ரூபா தந்தாலும் இதெல்லாம் கற்றுக்க முடியாது கைஸ். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சில டைமிங் இருக்குது, அந்தந்த டைமிங்கில் தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களுக்கு சூட் ஆகாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் மட்டும்தான் வந்து மொமெண்டம் இருக்கும். நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கவங்க அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ண தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? நீங்கள் எல்லா நேரமும் வந்து கால் பை, புட் பை அப்படின்னு மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் காசு தான் போகும், உங்களோட கேபிட்டலும் லாஸ் ஆகும், வைண்ட் அப் ஆகிடும். சரிங்களா? ஸோ 24,500 வீக் ஆகிறான். இப்போ நல்லா தெரியுதுங்களா? இந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி நம்மளை ட்ராப் பண்ணுவான் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுவான். அதே மாதிரி இன் மை வியூ மார்க்கெட் ஒன்ஸ் ரீடெஸ்ட் திஸ் 24,500 PSI லெவல் அப்சைடு டுடே நோட் இட் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த 24,500 வந்து சைக்காலஜிக்கல் லெவலு செல்லர்ஸ் ஜோனு. ஸோ அந்த ஜோனில் இருக்கவங்கள கொஞ்சம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணி அவங்கள வந்து பேனிக் ஆக வைக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கால் சைடில் மேலே போய் ரீடெஸ்ட் பண்ண பார்ப்போம். அந்த நேரத்தில் ஸோ எந்த செல்லர், கால் செல்லராக புட் செல்லராக யார் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போவாங்க. பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் அந்த 24,200 வந்து அந்த 320 லெவலில் போயிட்டு மேலே வந்து எடுக்கணும். அவன் எடுத்தால் தான் வந்துட்டான், அந்த 320 கிட்ட வந்துட்டான். 308 இந்த 319 வரையும் வந்துட்டானே, பரவாயில்லையே. 314 வரையும் வந்திருக்கான், 15. ஸோ இதை வந்து அவன் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே போய் நிற்கணும். நிற்கும்போது தான் வந்து ஃபர்தராக திரும்பவும் போவோம். திரும்பவும் இங்கே 24,500 புட் ஆப்ஷனு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி சாலிடாக எடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மொமெண்டம் இவன் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவான். ஏன்னா அந்த கால் சைடில் அவன் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தலை. அவனுக்கு 2 சான்ஸ் இப்போ தந்தான் மார்க்கெட். கண் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டைமிங் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 11:30 மணிலேருந்து
இப்போ வரைக்கும் 12 இந்த 1 மணி நேரமும் இந்த 24,200 கால் ஆப்ஷனுக்கு மார்க்கெட் வந்து வாய்ப்புகளை தந்திருக்கான். எங்கே மேலே போகிறதுக்கு 320 ரூபாவை தக்க வச்சு அதுக்கு மேலே வந்து டார்கெட்டை போகிறதுக்கு வாய்ப்புகள் தந்துட்டுருக்கான். பட் இவன் வந்து மேலே போகாமல் அடம் பிடிச்சிட்ருக்கான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,500 புட் ஆப்ஷனு அவன் விட்டு தர மாட்டான். அவனும் பிடிவாதமாக இருக்கான். ஸோ நானும் கீழே போய் என்னோடய ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் அடம் பிடிக்கிறான் பாருங்கள். என்னடா சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மார்க்கெட்டை வந்து நம்ம லைஃபோட ஒன்று சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்குறீங்கன்ற கண்ணோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பலன் தரும். மார்க்கெட்டை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் ஒன்றா நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோடு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது தான் அதை உள்ளாந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணணும். சும்மா ஏதோ தானோ கடமைக்கு எல்லோரும் வீடியோ போடுறாங்க, எல்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, வந்தால் டெய்லி வந்து 500 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம், 10,000 எடுக்கலாம், லட்சம் எடுக்கலாம் அப்படின்லாம் கனவுலாம் வரக்கூடாது. டெய்லி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. வாய்ப்புகள் இருக்கிற அன்றைக்கி ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பழகணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 500 வந்து நம்மளை ட்ராப் பண்ண தான் பார்க்குறோம். முயற்சி இவனும் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறானே தவிர சாலிடான ஒரு மூவ் தர மாட்டான். ஸ்லோ மொமெண்டமாக கீழே போகிறோம் பாருங்கள். 147, 148. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து இழுபறியாக இருக்குது. இல்லை யார் ஜெயிக்கிறானோ அந்த பக்கம் மார்க்கெட் வந்து மேலே போவான் பாருங்க, வந்துட்டான். ஸோ 24,200 இப்போ அவனோட சான்ஸை பயன்படுத்த ட்ரை பண்ணுறான். கடைசி அட்டம்ப்ட் பண்ணுறான். இந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இவன் கால் சைடில் விட்டுருவான். போப்போ விட்டானா முடிஞ்சு போச்சு. பிடிச்சிட்டான் பாரு. 316, 18 வந்துட்டான். ஸோ இந்த மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போகணும் அப்படின்னா 24,500 வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவலில் நோக்கி கீழே வரணும். இப்போ லைவில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே போகிறானான்னு பாருங்கள். இதில் யார் அச்சீவ் பண்ணுறா, யார் வந்து லூஸ் பண்ணுறான்றதை பாருங்கள். 24,200 கால் ஆப்ஷனு 315 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். 316 மாட்டானுங்க. ஸ்பாட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் செல்லர்ஸ் இருப்பாங்க. 490 இருந்து ஒரு 510, 520. ஸோ இந்த ஜோனில் வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகும் குயிக்காக. ஸோ அதனால் யாராவது ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக அங்கேருந்து ட்ரைல் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து எக்ஸிட் ஆகிடுங்க, ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ திரும்ப நம்ம டிபி லெவல்லேருந்து ஏதாவது வந்து வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ட்ரேட் எடுங்க. கைஸ் அதே மாதிரி பாருங்கள், நம்ம சொன்ன இந்த 250 அப்படின்ற லெவலில் எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குதுன்னு. ஸோ நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட் ஜோனு பாருங்கள், 250 நான் சொல்லியிருந்தேன். இந்த 250ன்ற லெவலில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குது. நம்ம அதுக்கு கீழே 10 பாயிண்ட் தான் 240 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தரக்கூடிய அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் ஜோன் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல வரும்போது ட்ரேடிங் சார்ட்டில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக வந்து சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்கள். அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஜோன் பாருங்கள். இது மேலே சொல்லியிருக்கேன். இந்த 500க்கு மேலே இன்னொரு பாக்ஸ் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இவன் வந்து போகணும். ஸோ போக தடுமாறுறான் அப்படின்னா அடுத்து புட் ஆப்ஷன் கால் வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா புட் ஆப்ஷன் வாய்ப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. வாய்ப்புன்றது தரப்படும். அது யார் பயன்படுத்துகிறாங்களோ அந்த சைடில் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். பாருங்கள், இப்போ 500 புட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். ஸோ அவன் கீழே போயிட்டு திரும்பவும் வந்து சஸ்டெயின் பண்ணி அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்த ட்ரை பண்ணுறான். ஏன்னா கால் அந்த வாய்ப்பை 24,200 அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறுறாங்க.
ஸ்பாட் வந்து 24,450 இருக்காங்க. ஓகே, வரணும். வெயிட் பண்ணுங்கள், கால் சைடில் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 450 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த சப்போர்ட்டை சீக்கிரம் பிரேக் பண்ண மாட்டான். பிரேக் பண்ணால் தான் திரும்ப வந்து விழுந்துருவான். இந்த 400 வந்து திரும்ப வந்து ஒரு இந்த 400 லெவல் வந்து ரிஜெக்ஷன் ஜோன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ அது வந்து சப்போர்ட் ஜோனாக மாறிடும். ஓகே, ஏன்னா அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டான். ஒரு தடையை வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கீழேருந்து உடச்சிட்டு போகும்போது மேலே ரெசிஸ்டன்ஸாக இருப்பான். அதை உடச்சி மேலே போயிட்டான் அப்படின்னா அது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இது பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ கைஸ். சேர்க்காது 2026 FT live market analysis. ஸோ இப்போ கால் வந்து வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா புட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த 500 போயிட்டு ஸ்பாட்டை போய் தொடணும், பார்க்கலாம். நானூற்றி 450 சப்போர்ட்டாக இருப்பான்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி 400 பிரேக் பண்ணானா 450, அதை பிரேக் பண்ணானா 500ன்றதை ஒரு டார்கெட் சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங்கை வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன் இன்பிட்வீனில். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 467 இருக்கான். 24,200 கால் ஆப்ஷன் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ வந்து நம்ம 320 லெவலை நோக்கி போயிட்டுருக்கான். 313. இப்போ வந்து டீப் இந்த மணி கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷனில். ஸோ இவன் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், ஓப்பன் அபவ் இருக்கான், நம்ம பிஇபி லெவல் எஸ்எல் லெவல் எல்லாத்துக்கும் மேலே இருக்கான். மெயின் திங் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், சரிங்களா? ஓப்பன் அபவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணணும். இந்த 320 அவன் பிரேக் பண்ணணும். எனக்கு ஏன் இவ்வளோ தங்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருக்கும்போது ஒரு சில டைமில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு தெரியாமல் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அவன் மேலே கீழேன்னு போயிட்டு நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆகிடும். அதனால் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய லெவல் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எங்கே எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் கரெக்டாக லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து எடுக்க கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து லைவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று, நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா மட்டும் எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. எல்லாருக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காசு தந்து எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல நம்ம கற்றுக்குறோன்னு சொல்லி நார்த் இந்தியாவிலே எங்கேயோ போய் சேர்றோம். காசை கட்டுறோம், அதை பண்ணுறோம், லெவல்ஸை வாங்குகிறோம். சும்மா கால் சைடு பிடிச்சி 2 சைடு லெவலில் தந்துடுவாங்க. ஆனால் நம்ம பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டில் இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, கால் புட்டு, அதுக்கு இதுதான் என்ட்ரி, இதுதான் டார்கெட்டு, இதுதான் சப்போர்ட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எல்லாத்தையுமே வந்து டேட்டாஸை என்எஸ்சி நம்ம வெப்சைட்லேருந்து எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு தந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ்.
அதே மாதிரி மார்க்கெட்டு ரேஞ்சை எப்படி பார்க்கணும் அப்படின்ற தகவல் கூட உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்துட்டேன். பழைய வீடியோ போய் பாருங்கள். இல்லை டெய்லியும் வந்து நான் வந்து பிகினர்ஸ்க்கு இது ஒரு இன்ஃபோவாக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸை ரேஞ்சை வந்து எடுக்க முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்கு கைஸ். ஆனால் பாருங்கள், நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸை வச்சு மார்க்கெட் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு 10 to 20 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். எய்தர் காலர் போட்டு 2 சைட்லேயுமே வந்து நமக்கு மொமெண்டம் வந்து கிடைச்சிருக்கு. பாருங்கள் 24,400 என்ன இருக்குன்றதை பார்க்கலாமா? அதாங்க 24,400 புட் ஆப்ஷன் இன்றைக்கி காலையில் நம்மளோட பிஇபி லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 157லேருந்து எத்தனை பாயிண்ட்டு? 56 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. 212 வரையும் போயிருக்கான். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிஇபிக்கு அபோவ் தான் ஓப்பன் ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, பட் ஆனால் பிஇபி அபோவ் ஓப்பன் ஆனால். இங்கே பாருங்கள், இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். 171 தான் ஓப்பன் ப்ரைஸ் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட் கேண்டில்லையே நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ பிஇபிக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணி இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வரும்போது லிமிட்டட், இதுவும் நீங்கள் வந்து லிமிட்டட் எடுக்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கைஸ். ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து திரும்ப கிராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுத்தால் கூட 44 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்படிலாம் எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்பாட்டை போய் பார்க்கலாம். ஸ்பாட்டு இன்னும் மிளகா அரைச்சிட்டு தான் இருக்கீங்க. 24,463. ஸோ எது வரைக்கும் போயிருக்கான் மார்க்கெட்டு? 473 வரையும் போயிருக்கான். ஸோ இன்னும் ஒரு 27 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. $24,500 புட் ஆப்ஷன். கைஸ், ஒருவேளை கால் ஆப்ஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாமல் இந்த 24,500 புட் ஆப்ஷனு அகெயின் 164, 169 சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் சாலிடாக 237 போய் அடிச்சிருவான் கைஸ். 205 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 238ன்ற லெவலில் போய் சாலிடாக அச்சீவ் பண்ணுவான். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ பார்த்துட்ருங்க. பட் இவன் ஸ்லோவாக வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவன் வந்து ஆல்ரெடி வீக். ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஓப்பன் பிலோ, பிஇபி லெவல் பிலோ. பட் இந்த இடத்துல பாருங்கள் டோஜி ஃபார்ம் ஆகும். ஓகே, கால் ஆப்ஷன் அவன் பயன்படுத்தலை, அவன் ரிவர்சல் ஆகலாம். ஸோ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த 320 லெவலில் அவனால் உடைக்க முடியல. 24,200 கால் ஆப்ஷனு அவன் அதை பயன்படுத்தலை. அதனால் இந்த புட் ஆப்ஷன் பாருங்கள் 24,400 அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலே போகிறான்னா அவன் இன்னும் வரல. இவன் இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலே வரணும், சாரி எஸ்எல்என்ட்ரிக்கு மேலே வரணும். ஸோ இவன் எஸ்எல்என்ட்ரிக்கு மேலே வந்தால் தான் அடுத்து அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நோக்கி போவான். அவன் என்ன பண்ணுவான், பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து 24,500 ப்ரீவியஸ் க்ளோஸ் நோக்கி போவான். பார்க்கலாம். கைஸ், நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண தான் நீங்கள் மார்க்கெட்டை படிக்க முடியும். மார்க்கெட் டைரக்ஷன் என்ன, ஸோ யார் ட்ராப் பண்ணுறா, ஸோ யார் வந்து இந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் எடுப்பா, இல்லை யார் எங்கே ரிஜெக்ஷன் எடுக்கிறாங்க, ஏன் இந்த லெவல் 320 லெவலில் முக்கியன்றதை நான் வந்து சொன்னேன். இது எல்லாமே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் உடனடியாக தெரிஞ்சுக்க முடியாது. யாருமே சொல்லித்தர மாட்டாங்க கைஸ். காசை வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க, எங்கிட்ட கோர்ஸ் இருக்குன்னுவாங்க, ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னுவாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. காசை தந்து எங்கேயும் ஏமாறாதீங்க. சிம்பிளாக வந்து கூட்டல் கழித்தல் வகுத்தல் இருந்தால் போதும் நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஜெயிக்கலாம்.
ஆட தெரியாதவன் மேடை சரியில்லைன்னு சொன்னான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை வந்து சூதாட்டம், இதை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மேக்ஸ் முறையில் பார்த்தோம், கணக்கீடு மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும். பாருங்கள், புட் ஆப்ஷன் ஆல்ரெடி வீக்காக தான் இருக்கான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் இந்த ஸ்பாட் வந்து 24,500ன்ற அந்த சைக்காலஜிக்கல் லெவலில் போய் ஒரு வாட்டி தொடணும் இன்றைக்கி மார்க்கெட்டில். கண்டிப்பாக தொட்டான் அப்படின்னா ஒன்ஸ் அதில் இருக்கக்கூடிய எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு அவங்கள பேனிக் ஆகிட்டாங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் வந்து பையஸாக மாறினாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து 500லேருந்து 600 நோக்கி போவாங்க. பாருங்கள், 315 வந்துட்டான், 316, 24,200 கால் ஆப்ஷனு 320 உடைக்க போகிறான். உடைச்சான் அப்படின்னா ஃபாஸ்ட் மொமெண்டம் 340, 360 அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த 40 பாயிண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்னா 24,500 புட் ஆப்ஷன் வந்து அந்த எஸ்எல் என்ட்ரி லெவலை நோக்கி கீழே உடையணும். பாருங்கள், இந்த மொமெண்டம் தான் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். பாருங்கள், கண்டிப்பாக உடைப்பான். ஸ்பாட் எங்கே இருக்கான் பாருங்கள். ஸோ 471, 470, இது 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவன் அடிப்பான். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் 24,450 சப்போர்ட் லெவல் தான், அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட். இதுதான் வந்து ஃபிபனாச்சி வைக்கக்கூடிய மெத்தடு. ஸோ ரீசெண்டாக அடுத்த ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே செய்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும். குயிக் மொமெண்டம் வரணும், பார்க்கலாம் இருக்குது. ஸோ இப்போ புட் ஆப்ஷன் ஆகிட்டான் பாருங்கள், 24,500 பாருங்கள். அவன் ஃபாஸ்ட்டாக இங்கே 164 கீழே வந்தவன் 119 நோக்கி கீழே விழுகணும். பட் இன்னும் விழுகாமல் அப்படியே மெதுவாக ஹோல்ட் ஆகிட்டுருக்கான். ட்ராப் பண்ணுவானான்னு தெரியல. கால் சைடில் மவுண்டம் எடுக்க மாட்டான். இது உடைக்கிற மாதிரி வந்துட்டு உடைக்காமல் நிற்கிறான் பாருங்க. நானூறு புட் ஆப்ஷன் என்ன இருக்கான் பாருங்க. 400 புட்டு உடஞ்சிட்டான். 300 புட் ஆப்ஷன் ஸோ 450 மேலே ஸ்பாட் இருக்கான். இப்போ 300 வந்து வீக் ஆகிட்டான் ஆல்ரெடி. ஸோ வந்து மோர் வீக்னஸ். 300 புட் ஆப்ஷன் மோர் வீக்னஸில் இருக்கான். 400 புட் ஆப்ஷனும் வந்து எஸ்எல் என்ட்ரி கீழே இருக்கான்னா வீக்னஸ் தான். நான் சைட்டில் இருக்கிறதுனால நெட் எடுக்க மாட்டேங்குது. ஸோ இவன் வந்து வீக்னஸ் 24,400 புட் ஆப்ஷன் வந்து வீக்னஸ். எஸ்எல் பிலோ வந்துட்டான். 24,500 புட் ஆப்ஷன் இப்போ நல்ல கீழே விழுகிறான் அப்படின்னா நமக்கு வந்து 24,200 கால் ஆப்ஷன் மேலே போகணும். 320 உடச்சி மேலே போகணும். இது பாருங்கள், இவன் இந்த ப்ரீமியம் தரத்துக்கு ரெடியாக இல்லை. புட் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம அப்படியே சஸ்டெயின் பண்ணுறான். இது வந்து ஆபத்து. இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவன் சஸ்டெயின் பண்ணான் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் வந்து ப்ரீமியத்தை வந்து கரைச்சிருவாங்க. ஸோ யார் ப்ரீமியத்தை இது பண்ணுறான்னு பாருங்கள். இது பாருங்கள், ரெண்டு பக்கமும் போட்டி போடுறாங்க. ஓகே, இந்த சான்ஸ் பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். 24,200 ஓகே, 320, 21 வந்துட்டான். வாடா 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 தம்பி, வாடா வாடா, போடா மேலே, போடா போடா. 20 பாயிண்ட்ஸ் ஆட்ரா. கமான் கமான் கமான்.
அடிச்சாமல் பாருங்கள் அடி 326 வந்தானா அடித்தானா நான் சொன்னேன்னா குயிக் மொமெண்டம் இருக்குன்னு சொன்னேன்னா பாருங்கள் என்ன அருமையாக ஒரு பிரேக்கப் பண்ணோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் கேப்சர் பண்ணுறது தான் ஆப்ஷன் பையருக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், குயிக்காக ஒரு ப்ராஃபிட். நீங்கள் வந்து ஃபுல் டேலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மார்க்கெட்டில். சின்னதாக ஒரு என்ட்ரி, சின்னதாக ஒரு எக்ஸிட்டு, ஆனால் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிங்கன்னா அருமையான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே 500 என்ன இருக்கான் பாருங்கள். விழுகிறானா இதுதான் கைஸ் நான் சொன்னேன். இந்த இதுதான் லாஜிக். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு எப்படி வீக் ஆகிறான்றதை நீங்கள் இந்த 24,500 புட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஓப்பன் பிலோ, பிரேக் ஈவன் பாயிண்ட் பிலோ, அண்ட் அதுக்கப்புறம் எங்கே போனான் அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை உடச்சதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை நோக்கி போகணும். ஆனால் அந்த 119 வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சடனாக ஒரு ரிவர்சல் அடிப்பாங்க. அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், சரிங்களா. இல்லைனா வந்து பேனிக் ஆகிட்டு யாராவது வந்து புதுசாக வந்து அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து புட் ஆப்ஷனில் நடக்காது. ஒன்று லாஸை புக் பண்ணுவாங்க, இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ணுவாங்க, பார்க்கலாம். இப்போ யார் பயப்படணும், கால் செல்லரா புட் செல்லரா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 24,200 என்ன இருக்கின்றதை பாருங்கள். இப்படி உடச்சி போடா மேலே 321 320 21 ஓகே ரைட் 22. ஸோ ஸ்பாட்டை போய் பாருங்கள். ஸ்பாட் எங்கே போயிட்டான் பாருங்கள், 480 கிட்ட வந்துட்டானா. ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் கைஸ். ஸோ நம்ம அனுபவத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த 500ன்ற சைக்காலஜி லெவலில் போய் இன்றைக்கி ஒன் டைம் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். $500 வரைக்கும் நீங்கள் வந்து கால் சைடில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா 500 போய் தொட்ட உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. சடனாக அங்கேருந்து செல்லர்ஸ் வந்து அவங்க வந்து ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னா பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை கால் செல்லர்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ரேலி வந்து கால் செல்லில் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பேனிக் ஆகுறாங்களா இல்லைனா என்னன்றதை நீங்கள் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கம்பேர் பண்ணணும். ஸோ யார் லாஸை புக் பண்ணுறா, யார் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறா, யார் இல்லைனா பயந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸ்பாட் வந்து தடுமாறுறான், 480க்கு மேலே போகிறதுக்கு முக்கறான். 500 புட் ஆப்ஷனை போய் பாருங்கள். அவன் கீழே விழுகணும், எஸ்எல்என்ட்ரி கீழே போகணும். 145. சரி இருங்க, சின்னதாக என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாமா. ஓகே, சாலிடாக கீழே வருவோம் பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணதுனால 164 எக்ஸாக்டாக நம்மளோட லெவல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான், வீக் ஆகிட்டான். அடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். திரும்பவும் அந்த 162.3 அந்த 158லேருந்து 162 வந்தால் தான் அவனுக்கு அங்கே சப்போர்ட் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்விங் கிடைச்சாலும் நீங்கள் வந்து ஃபிபனாச்சி வச்சு நீங்கள் வந்து 0.5 0.6 அந்த கோல்டன் ரேஷியோ லெவலை வந்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து திரும்பவும் ஃபர்தராக கீழே போவானா இல்லை மேலே போவானா அப்படின்றத நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,500 என்ன பண்ணணும்னா 119 ரீடெஸ்ட் பண்ணணும். 109 லெவலில் வந்து ரீடெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும்.
ஸோ குயிக்காக இந்த ஒரு ஃபால் வந்து நமக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கால் சைடில் கிடைக்கணும். இந்த 40 பாயிண்ட் வந்து கால் சைடில் கிடைக்கணும். நமக்கு 24,200. ஸோ இங்கேருந்து 40 பாயிண்ட். என்ன நடக்குது அப்படின்றத வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது பாருங்க, இந்த 320 லெவலில் 24,200 பயன்படுத்துகிறானா இல்லையா, அதை பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பாருங்கள். வெறும் 326, வெறும் 6 பாயிண்ட் தான் போயிருக்கான். இவன் இந்த மொமெண்டம் வந்து அவன் வந்து சஸ்டெயின் பண்ண தக்க வைக்கல, சஸ்டெயின் பண்ணலை. அதனால் 24,500 புட் ஆப்ஷனு அவன் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டான். ஓகே ரைட், இதை பாருங்கள். ஸோ நம்ம லாஜிக் படி என்னென்னா, மார்க்கெட் ஒருத்தன் மேலேருந்து கீழே விழுந்தவன் அடுத்தடுத்த லெவலை நோக்கி போகணும், அவனோட கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலை நோக்கி போகணும். இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணவன் அடுத்து 119, 164லேருந்து 119 போய் தொடவே இல்லை. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து இவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றத காட்டுறாங்க. தெரியுதுங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே திரும்பி 164 நோக்கி போகிறான். திரும்பவும் 164, 169 சஸ்டெயின் பண்ணிட்டானா அவன் ஓப்பன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ், அதுக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 152 வந்துட்டான். அதுக்குள்ள 140லேருந்து 152. ஸோ கால் சைடில் அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலை. 24,400 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். நீங்கள் அடிக்கடி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், அவனும் எஸ்எல் என்ட்ரிக்கிட்ட வந்துட்டான் பாருங்கள். நம்ம தரக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் பார்த்திங்களா, இந்த 96ன்ற லெவல் முன்னாடியே தந்துடணும். ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள். தெரியுதுங்களா? 96லேருந்து கரெக்டாக 106, 10 பாயிண்ட்டு. ஸோ நம்ம தர லெவல்ஸ் பாருங்கள், பாட்டம் சப்போர்ட்டுன்னு தரக்கூடிய லெவல்ஸு 52, 80, 96 இந்த லெவலெல்லாம் வந்து பாருங்கள், மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்ப போகிறான் பாருங்கள். இதுதான் பாட்டம் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரியாக எடுக்கணும்னா இப்போ எடுக்கலாம். எஸ்எல் என்ட்ரி 113 போட்டு லிமிட் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தரும். 113லேருந்து 134 வந்து ஒரு குயிக் மொமெண்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்காமல் அடுத்த மணிக்கு போகாமல் நீங்கள் வந்து இந்த மணியில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். 24,500 அப்படின்ற இந்த மணியில் போய் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து 450க்கு மேலே இருக்கான். அந்த 400ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனில் ஓடிஎம்மாக இருக்கும். சரிங்களா? என்றைக்குமே வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து ட்ரேட் எடுக்காதீங்க. பாருங்கள் என்ன ஃபாஸ்ட் மொமெண்டம் பாருங்கள் கைஸ். தெரியுதுங்களா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியுதா? பாருங்கள், அடித்து பிரித்து மேறம் பாருங்கள். புட் ஆப்ஷனில் கால் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலைன்னா புட் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவான்னு சொன்னேன். பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். என்ன ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் பாருங்கள். 140லேருந்து 180 வந்துட்டான் பாருங்கள். 24,500 புட் ஆப்ஷன். தெரியுதுங்களா? என்ன ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த கால் ஆப்ஷனில் 24,200ல் 296, 269லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த லெவல் வரும்போது திரும்பவும் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 24,200, 24,500, 24,400 புட் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன்ன்றது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் கால் சைடில் ஆல்ரெடி அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து புட் சைட்லேயும் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் என்ன லைவில் கொஞ்சம் பிரேக் டைமில் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ
இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 300 புட் ஆப்ஷன் என்ன கம்பேர் பார்த்தீங்களா? 300 புட் ஆப்ஷன் நம்ம பாட்டம் சப்போர்ட் லெவலில் அழகாக வந்து 78 சப்போர்ட் எடுத்துட்டானா. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க திரும்பவும் மேல் நோக்கி போகணும் 116 நோக்கி. அந்த மாதிரி போகும்போது புட் ஆப்ஷனில் 24,400க்கும் 500க்கும் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 500 வந்து பிரேக் இவன் பாயிண்ட் மேலே வந்துட்டான் அப்படின்னாலே அடுத்தவங்க ஓப்பன் ப்ரைஸை நோக்கி போவோம். 205 அப்படின்ற லெவலில் நோக்கி போவோம். பாருங்கள், அந்த மொமெண்டம்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இவன் ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் எஸ்எல் என்ட்ரிக்கு கீழே வந்து வரவே இல்லை. பிரேக் இவன் பாயிண்ட்டை உடச்சவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவலில் நோக்கி வரணும். அதுதான் லாஜிக். அந்த லாஜிக்கை வந்து அவனால் வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னா அவன் ரிவர்சல் ஆக போகிறான்றது அர்த்தம். இது வந்து இன்டைரக்ட் இண்டிகேஷன். ஸோ அதே மாதிரி கால் சைடில் அந்த 320 லெவல் 24,200 320 லெவலை அச்சீவ் பண்ணல. அதுக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. வெறும் 5 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட்டு மட்டும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தான். சரிங்களா? இதுதான் காரணம். இன்னொன்று 24,500ன்றது செல்லர்ஸ் ஜோனு. அந்த ஜோனில் வந்து அவங்க பேனிக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கால் செல்லர்ஸ் பயந்தால் மட்டும்தான் வந்து அவங்களோட பொசிஷனை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணும்போது பையர்ஸாக மாறும்போது மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போவாங்க. ஸோ அவங்க பயப்படலை அப்படின்னாலே என்ன ஆகும்? ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் புட் ஆப்ஷன் கையில் போயிடும். ஸோ அப்போ வந்து புட் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கவங்க எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ மொமெண்டம் வந்து இப்போது புட் ஆப்ஷன் கையில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா 170லேருந்து அந்த 189 அவன் சஸ்டெயின் பண்ணணும். 189 ஆர் 190. ஸோ இந்த 190 அவன் சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னாலே 190 கூட வேண்டாம் இருங்க, 180. ஸோ இது ஒரு லெவல் இங்கே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இன்னொரு 10 பாயிண்ட் அவன் சஸ்டெயின் பண்ணிட்டாலே போதும். 170லேருந்து 180 சஸ்டெயின் பண்ணிட்டாலே 180 to 190 திரும்ப ஒரு 10 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சாலிடாக மேலே போக ஆரம்பிச்சிருவோம் புட் ஆப்ஷன் சைடில். பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா புட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பாங்க. அதனால் நீங்கள் கால் அண்ட் புட் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே நீங்கள் ஆல்வேஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you tomorrow. Bye.